சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலாநிதையே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்தின் 4வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். முதல் 3 ஸ்லோகங்கள்ல ஹனுமான் திரும்ப வந்தார், கண்டேன் சீதையைன்னு ராமன்ட்ட செய்தி சொல்லிட்டார். இப்போ ராமன் ஹனுமான்ட்ட கேட்கறான், அப்பா நீ ரொம்ப பிரீஃபா சொல்லிட்ட, எனக்கு எல்லாம் விரிவா சொல்லு. நீ எப்படி போன, சீதையை பார்த்தியா, சீதை என்ன சொன்னா, எல்லாம் எனக்கு விரிவா சொல்லுன்னு கேட்க ஹனுமான் ஒவ்வொன்றும் சொல்ல அந்த பிளாஷ்பேக்கை கேட்டு ராமன் பூத்த புன்னகை. அதுதான் அடுத்த 4 ஸ்லோகங்கள், 4, 5, 6, 7 4 ஸ்லோகங்களும் ஹனுமான் தான் எப்படி பயணித்தேன் எப்படி கண்டேன்கிறத சொல்றார். அந்த ஒன்னொன்னையும் கேட்டு ராமன் சிரிக்க போறான். இப்ப இதுல 4வது ஸ்லோகம். உங்கள் மனத்திரையிலே காட்சியை கண்டுகொள்ளுங்கள். ராமன் ஹனுமான்ட்ட விசாரிக்கிறான், நீ கண்டாய் சீதையை, சரி, எப்படி கண்டாய், எப்படி சென்றாய், அவள் என்ன சொன்னாள்னு கேட்கிறான். ஹனுமானும் அதை காதில் வாங்கி கொண்டு பதில் சொல்ல போறார். ஸ்லோகம். இதோ யாத்துர் மார்கே கிமபவததோ யாத்து கணதஹ புரேவாசா திருஷ்டா கதமிவ கிமாஹாத மதுரா இதி த்வத் ப்ருச்சாதஹ ஹனுமதி ததாசீன் முகருச்சிஹி ததஸ்வாமின் வக்த்ரே தவச்ச மதுரம் மந்தஹசிதம். ராமா, நீ ஹனுமானிடம் கேட்டாய், ஈதோ யாத்தூர் மார்கே, ஹனுமனே நீ என்ன இவ்வளவு சுருக்கமா சொல்ற? ஈதஹா இங்கிருந்து புறப்பட்டு, யாத்துஹு மார்கே நீ இந்த மார்க்கத்தில் தென்திசை நோக்கி பயணித்தாயே. தென்திசை இலங்கை என்பது அரக்கர்கள் வாழக்கூடிய பகுதி. அப்ப அந்த இடத்தை நோக்கி நீ போயிருக்கன்னா கிமபவத் அதஹா யாத்து கணதஹா. யாத்து கணம்னா அரக்கர் கூட்டம். அந்த அரக்கர்களாலே உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா, அதை முதல்ல சொல்லு. அப்போ பெருமாளுக்கு பாருங்க, தாயார் கிடைச்சுட்டாங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் பக்தன் மீது பெருமாளுக்கு அவ்வளவு வாத்சல்யம். அதனால என்னுடைய பக்தனான நீ அரக்கர்கள் திசை நோக்கி போனாயே. அப்ப பாருங்க, அந்த 3 விஷயம் கம்பேரிசன் பாருங்க. சுக்ரீவன் தென் திசைக்கு போன்னு சொல்லும் போது, நான் யமனுக்கு சகோதரன், அதனால என் ஃப்ரெண்டு யமன், என் பிரதர் யமனுடைய திசையை நோக்கி போன்னு அவன் சொல்லிட்டான். ஹனுமான் என்ன சொன்னார், மங்களகரமா சொல்லணும்னு, எங்க அப்பா வாயு தென்றல் காற்றாக வீசும் தென் திசைக்கு போறேன்னார். ஆனா ராமனுக்கு பாருங்க பரிவை, தென் திசையில அரக்கர்கள் நிறைய இலங்கையில இருக்காளே, அந்த இடத்துக்கு போனியே, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா, அரக்கர்கள் ஏதாவது உனக்கு தீங்கிழைத்தார்களா, அதை முதல்ல சொல்லு. அடுத்து புரேவாசா திருஷ்டா கதம் இவ, சரிப்பா சீதையை பார்த்தேங்கிறியே, எப்படி பார்த்த, அவளை எப்படி கண்டுபிடிச்ச, அங்க தேடினாயா, உன்னால் கண்டுபிடிக்க முடிந்ததா, எப்படி கண்டுபிடித்தாய்? அடுத்து கிமாக அத மதுரா, அந்த இனியவளான சீதை என்ன சொன்னாள்? ஏன்னா நீ என் தூதன்னு போயிருக்கேன்னா எனக்கு ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பி இருப்பாளே, அப்படி சீதை என்ன சொன்னா? இதி த்வத் ப்ருச்சாதஹா, ராமா இப்படி நீ கேட்க ஹனுமதி ததாசீன் முகருச்சிஹி. இதை கேட்டதும் ஹனுமான் பதில் சொல்ல போறார். சொல்றதுக்கு முன்னாடியே பார்த்தா ஹனுமானுக்கு மெய் சிலிர்த்து போச்சான். ஏன்னா பெருமாள் பெருமையோ பிராட்டி சீதையின் பெருமையோ சொல்ல போறோம்னாலே ஹனுமான் எப்படி இருப்பாராம், மெய் சிலிர்த்து போய் கண்கள்லேருந்து தாரதாரையா கண்ணீரோட, எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம். அப்படியே கண்கள்லாம் தாரதாரையா கண்ணீரா இருக்குமா, அப்படியே ரோமாஞ்சி தாங்கைன்னு சொல்லி அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுவாராம். அதனால சீதையின் பெருமையை சொல்ல போறோம். அந்த சீதையை தேடி ராம கைங்கரியத்துக்கு நாம எப்படி பயணித்தோம்னு சொல்ல போறோம். அந்த ஆனந்தத்துல மெய் சிலிர்த்து போய் ஹனுமானுடைய முக ஒளி மேலும் கூடியது. ஆஹா, ஹனுமான் முகத்துல என்ன தேஜஸ்ன்னு அதை பார்த்து நீ ஒரு புன்னகை செய்தாயே ராமா. ததஸ்வாமின் வக்த்ரே தவச்ச மதுரம் மந்தஹசிதம். அந்த ஹனுமானுடைய முக ஒளியை பார்த்து நீ பூத்த புன்னகை, அந்த புன்னகையைத்தான் வடுவூரிலே எங்களுக்கு காட்டிக் கொண்டு விளங்குகிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா, ராமா நீ ஹனுமானை பார்த்து, நீ இங்கேருந்து பயணம் செய்தாயே, அப்படி போகும்போது வழியில ஏதாவது அரக்கர்களால இடையூறு எதுவும் ஏற்பட்டதா, சீதையை எப்படி கண்டுபிடித்தாய், அவள் என்ன சொன்னாள், இதையெல்லாம் கேட்க ஹனுமான் பதில் சொல்ல தொடங்குகிறார். சொல்வதற்கு முன்னாடியே அவருக்கு அப்படியே முக ஒளி கூடியது, மெய் சிலிர்த்தது, ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த முக ஒளியை பார்த்து ராமா நீ பூத்த புன்னகை இது. இப்போ 3 விஷயம். புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஹனுமானுடைய முக ஒளி, அதை பார்த்து ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய கல்யாண குணம் என்ன அப்படின்னா, அவருக்கு பக்தியில சீதையின் பெருமையோ ராமனின் பெருமையோ சொல்ல போறாருன்னா சொல்றது அப்புறம் அதுக்கு முன்னாடி மெய்சிலிர்த்து கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து குரல் தழுதழுத்து போயிடும். அப்படிப்பட்ட பக்தி மிக்கவர் ஹனுமான். அதை இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். 3வது, இதை சொல்வோருக்கு என்ன பலன்னா, அந்த ஹனுமானுக்கு எத்தகைய பக்தி இருக்கிறதோ
அதுல ஒரு துளி இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிற நமக்கும் கிடைக்கும். அதனால அந்த பக்தி உண்டாக வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். ஈதோ யாத்துர் மார்கே கிமபவததோ யாத்து கணதஹ புரே வாசா திருட்டா கதமிவ கிமாஹாத மதுரா இதி த்வத் ப்ருச்சாதோ ஹனுமதி ததாசீன் முகருச்சிஹி ததஸ்வாமின் வக்த்ரே தவச்ச மதுரம் மந்தஹசிதம் என்று சொல்வோம். ஹனுமானுடைய பக்தியின் ஒரு துளி நமக்கும் அந்த ஆனந்த கண்ணீர், பக்தி கண்ணீர், புழக்காங்கிதம், குரல் தழுதழுத்தல் உள்ளிட்ட அந்த பக்தியின் லட்சணங்கள் ஒரு துளி நமக்கும் ஏற்படும்படி ஹனுமானும் சீதாராமர்களும் அருள் புரிவார்கள். நன்றி, வணக்கம்.